Hi dear students, welcome to Bug Free Infotech channels. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பார்த்தீங்கன்னா 11th இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன்ஸ் தான் பார்க்க போறோம். அதில் 3rd யூனிட்ல 9th சாப்டர்ஸ் பார்க்க போறோம். சாப்டர்ஸ்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா Introductions to C++. We already discussed a few topics in this lessons. Let's see the remaining topic in this video. Cascading IO operators என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ், ஓகே, இன்சர்ஷன் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த ரெண்டு ஆப்ரேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ்க்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஐஓ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see that ஒன் பை ஒன். ஃபஸ்ட்டு கேஸ்கேடிங் சிஓட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து சிஇன் பற்றி பார்க்கலாம். ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இன்டிஜர் டேட்டா டைப்ஸில், ஓகே. ஸோ அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் 20ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிஓட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ரெண்டு இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஓகே. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது இது வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஆப்ரேட்டர்ஸை அதாவது சிஓட் ஆப்ரேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா ட்வைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் யூசர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் அதை தான் வந்து கேஸ்கேடிங் சொல்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ஈக்குவல்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இது அவுட்புட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஏ ஈக்குவல்ன்றது அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ சிஓட் ஆப்ரேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மன்ற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மன்ற வேரியபிள் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை, டபுள் கோட்ஸில் இருந்துச்சுன்னா ஸோ நம்மன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இல்லை. ஸோ அதனால் நம்மள ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். நம்மள ஆல்ரெடி நம்ம வந்து 20ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபைனலாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 20ன்றது பிரிண்ட் ஆகும், ஓகே. திஸ் இஸ் எ கேஸ்கேடிங் சிஅவுட் மெத்தட். Let's see the next example for cascading CN. நம்ம முன்னாடி பார்த்தோன்னா cascading Coutக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ cascading CNக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லுக் அட் தி Cout ஃபங்க்ஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து Coutல வந்து புட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் உங்கள் புக்கில் நீங்கள் வந்து புட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. திஸ் இஸ் த புட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, சிஅவுட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன பிரிண்ட் ஆகும்னா என்டர் 2 numbers கோலன். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சிஇன் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தட் ரீட் த வேல்யூ ஃப்ரம் த யூசர் அட் தி ரன் டைம். ரன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கிட்ட வந்து ஒரு வேல்யூ வாங்கும். ஸோ எத்தனை வேரியபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அத்தனை வேரியபிளுக்கும் வேல்யூ வாங்கும். ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஏ. ஸோ அப்போ ஏவுக்கு ஒரு வேல்யூ வாங்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபைன் கொடுத்தீங்கன்னா தட் 5 will be stored in ஏ. மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து இன்னொரு வேல்யூ வாங்கும், பின்ற வேரியபிளில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணோம். ஸோ லுக் அட் ஹியர், சப்போஸ் நான் வந்து 6ன்னு கொடுத்தேன்னா செகண்ட் வேல்யூ தட் வேல்யூ will be stored in B variable, okay. This is the concept of cascading CN. Let's see the sample program, okay. So இங்க பாருங்க, ஒரு sample program கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, forward slash double யூஸ் பண்ணி C++ program to print a string அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ப்ரீஃபிக்ஸில் வந்து டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் அந்த லைன் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் லைன் அப்படின்னு எடுத்துக்கும். கமெண்ட்ஸ் லைன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணாது, ஓகே. அப்போ நெக்ஸ்ட் லைனுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் லைன் பாருங்க, as include IO stream. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க, விச் இஸ் த ப்ரீ ப்ராசஸர் சிம்பிள். சிங்கிள் ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இன்க்ளூட் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமை இன்க்ளூட் பண்ணுறோம். I ஃபார் இன்புட், O ஃபார் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹெடர் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணாதான் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஇன் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன், சிஅவுட்ன்றது அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து உங்களுடைய ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும்னா அதுக்கான ஹெடர் ஃபைல் தான் இது. நெக்ஸ்ட் லைன் பாருங்க, யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ண சொல்லி கம்பைலருக்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நேம் ஸ்பேஸ்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கலெக்ட் த ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ்டு ஃபார் கிளாஸு, ஆப்ஜெக்ட், வேரியபிள்ஸ். நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து லார்ஜ் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம்னா ஸோ அதில் நேம் கான்ஃப்ளிக்ட் எரரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், இன்ட் மெயின். ஸோ கம்ப்யூட்டர்ஸில் அதாவது C++ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா C++ ப்ரோக்ராமுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஸோ இதை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் பாருங்க கர்லி பிரேசஸ், ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள தான் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க சி அவுட்டு அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் வெல்கம் டு பிரிண்ட் இன் C++ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க ரிட்டர்ன் 0ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சதுன்னா ஸோ அதை விட்டு வெளியில் வரதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் ரிட்டர்ன் என்ற ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த சாம்பிள் ப்ரோக்ராம் இன் C++. Let's see the next topic. Let's see this figure. You can easily understand. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் பை யூசிங் த C++ கம்பைலர். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுவோம். ஓகே, கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரோக்ராமுடைய ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் த வே டு எக்ஸிக்யூட் தி C++ ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் டாபிக் C++ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா there is a lot of IDE programs available for C++. ஸோ நமக்கு ஆன்லைனில் நிறைய வந்து C++ IDE இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம C++ ப்ரோக்ராமை வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். C++ல நிறைய ஐடிஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ தட் மீன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் பாப்புலர்ஸ் C++ கம்பைலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டேவ் C++. ஸோ அதுவும் ஓப்பன் சோர்ஸு. நெக்ஸ்ட் ஜெனி, நெக்ஸ்ட் கோடு ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் பிளாக்ஸு, நெக்ஸ்ட் கோடு லைட், நெக்ஸ்ட் நெட்பீன்ஸு, நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்ஸு, நெக்ஸ்ட் ஸ்கை ஐடிஇ, நெக்ஸ்ட் எக்லிப்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா C++னுடைய கம்பைலர். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க ஒர்க்கிங் வித் டேவ் C++. நிறைய வந்து ஓப்பன் சோர்ஸ் C++ கம்பைலர் இருந்தாலும் நம்ம இதில் ஃபுல்லாகவே வந்து டேவ் C++ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டேவ் C++ சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து கிரியேட் பண்ணலாம், எப்படி கம்பைல் பண்ணலாம், எப்படி ரன் பண்ணலான்றதை பார்க்கலாம். டேவ் C++ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேவ் C++ஐ ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை சாம்பிள் ப்ரோக்ராமை எப்படி வந்து கிரியேட் பண்ணி நம்ம அதை ரன் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டேவ் C++ஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி ரன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு டேவ் C++ஐ ஓப்பன் பண்ணணும். ஸ்டார்ட்டில் போங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனீங்கன்னா நம்ம டேவ் C++ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தோம்னா ஸோ அதனுடைய ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் டேவ் C++ன்றது டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டே பாருங்கள் டேவ் C++ன்னு இருக்குது. ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டேவ் C++ ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு டேவ் C++ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்து நியூ ஃபைலை கிரியேட் பண்ணோம். நியூ ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு ஃபைலை கிளிக் பண்ணி நியூன்ற ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா சோர்ஸ் ஃபைல்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் கண்ட்ரோல் என்ற ஷார்ட்கட் கீஸ் கூட யூஸ் பண்ணி நம்ம நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம். ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எந்த லொக்கேஷன்ஸில் வேணாலும் நம்ம அந்த ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட்டு கே என்ற நேம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் சேவ்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து .cppன்றது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சேவ் டைப்ஸில் ஆல்ரெடி C++ சோர்ஸ் ஃபைல்னு இருக்குது. ஸோ அதனால் that will be considered as CPP ப்ரோக்ராம். ஸோ அதனால் ஜஸ்ட் சேவ்னு கொடுத்தா போதும். ஸோ அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கே என்ற நேமில் இங்கே பாருங்கள் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ரோக்ராமை வந்து கிரியேட் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பைல் பண்ணணும், நெக்ஸ்ட் தான் ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்ன்ற மெனு பாரில் போனோம்னா F9ன்றது பார்த்தீங்கன்னா கம்பைலு, ரன் பண்ணுறதுக்கு வந்து F10. ஸோ இதை ரெண்டுமே சேர்த்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பைல் அண்ட் ரன்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ரெண்டையுமே சேர்த்து பண்ணிடும். அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து F11. ஓகே, ஸோ F11 கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே பண்ணும். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணும், அதுக்கப்புறம் ரன் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து F11ன்றதை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் பாருங்க, கம்பைல் லாக். ஸோ இந்த கம்பைல் லாகில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ஸோ அந்த எரர் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எந்த எரரும் இல்லை. ஸோ அதனால் 0 எரர்ன்றதை நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள்
எரர் இல்லைனா உடனே நமக்கு வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்றது அவுட்புட். ஸோ அதை வந்து நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகுது. Okay, this is the method to create a sample C++ program by using dev C++ compiler. Okay, next topic, types of errors. Okay, நம்ம இப்போதான் பார்த்தோம் ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தெரியும் சோர்ஸ் கோடை வந்து ஆப்ஜெக்ட் கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதாவது வந்து எரர் வருது அப்படின்னா that will be display அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நமக்கு என்னென்ன டைப்ஸ் எரர் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா 3 எரர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னென்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவோம், சிமெண்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவோம், ரன் டைம் எரர் அப்படின்றது சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் எரர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம C++ சோர்ஸ் கோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சப்போஸ் ஸோ அதில் நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ தட் வில் பி டிஸ்பிளே த எரர். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணோம்னா ஸோ தட் வில் பி டிஸ்பிளே த சின்டாக்ஸ் எரர். ஓகே, லெட்ஸ் see the example here. இங்கே பார்த்தீங்கன்னா cout ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்சர்ஷன் சிம்பிளில் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும் அவுட்புட் ஸ்க்ரீனில். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தட் should be terminated with the semicolon. ஸோ இங்கே எண்டில் பார்த்தீங்கன்னா செமிகோலன்றது மிஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த கிராமட்டிக்கல் எரர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க சிமெண்டிக் எரர்ஸ். சிமெண்டிக் எரர்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிராமட்டிக்கலாக வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணலை, பட் லாஜிக்கலாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா ஸோ தட் வில் பி கன்சிடர் அஸ் சிமெண்டிக் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ கண்டிஷன்ஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா that will be print the wrong output, பட் எரர் கிடையாது, உங்களுக்கு ராங் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிமெண்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எரர் பாருங்க ரன் டைம் எரர்ஸ். ஸோ ரன் டைம் எரர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக வந்து எக்ஸிஸ்டிங்கில் இல்லை அப்படின்னா that will be display the errors. ஸோ அதுதான் வந்து ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். லெட்ஸ் see the introduction for this. ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை வந்து ரைட் பண்ணுறதுக்கான ரொம்ப எசென்சியல்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ C++ல பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகே, ஸோ சச் டேட்டா டைப் இஸ் நோன் as ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா பில்டின் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அதாவது பில்டின் டேட்டா டைப்ஸ் இல்லாமல் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸும் இருக்குது. யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டா டைப்ஸை கிரியேட் பண்ணுறது தான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see that கான்செப்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நேம் ஈக்குவல் டு ராம், ஏஜ் ஈக்குவல் டு 15, ஆவரேஜ் மார்க் ஈக்குவல் டு 85.6. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் 3 ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஃபீல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வந்து ஹோல்ட் பண்ணுது. ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸை வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேமு, ஏஜ், ஆவரேஜ் மார்க்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் அதாவது ராம், 15, 85.6 இந்த வேல்யூஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு வேரியபிளும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ராமில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்ஃபாபெட்ஸ் இருக்குது, அதாவது RAM. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்ஸ். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் 2 வேல்யூமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர், டாட் யூஸ் பண்ணாமல் வர நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாருங்கள் 85.6 இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது இதிலே பாருங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வந்து நம்ம காமிக்கிறோம் வேல்யூஸில். நம்மளுடைய டே டு லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேரு, காஸ்ட் ஆஃப் பென்னு, மார்க்ஸு, டெம்பரேச்சர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து கிளியராக வந்து என்ன டேட்டா டைப் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கம்பைலரில் கிளியராக வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகே, ஸோ ப்ரீடிஃபைண்டாக நம்ம செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து என்ன டைப்ஸ்ன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see the C++ டேட்டா டைப்ஸ். ஓகே, இன் C++
டேட்டா டைப்ஸை பார்த்தோன்னா 3 கேட்டகரிஸாக வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ், நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன், நெக்ஸ்ட் derived data types. So look at this figure, you can easily understand about the data types. Okay, data types நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 3 கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது யூசர் டிஃபைன், ஃபண்டமெண்டல் அண்ட் derived data types. ஸோ இந்த 3 கேட்டகரிஸும் பார்த்தீங்கன்னா there is some subdivisions. Okay, ஃபர்ஸ்ட் பாருங்க யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், யூனியன், கிளாஸ், எனுமரேஷன்ஸ், இந்த 4ம் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் derived data types பார்க்கலாம். derived data typesல பார்த்தீங்கன்னா அரேஸ், ஃபங்க்ஷனு, பாயிண்டர், ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா 3 கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் வாய்டு, நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங். ஓகே, இன்டெக்ரல் டேட்டா டைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டீஜர், கேரக்டர்ஸ், இந்த 2 டேட்டா டைப்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டீஜர்ன்றது வந்து ஸ்டார்ட் ஃபார்ம்ல இன்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். கேரக்டர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா CHAR என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வாய்டு, வாய்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா void doesn't return anything. ஓகே, void என்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணா ஸோ அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃப்ளோட், இன்னொன்று டபுள்ஸ். இதை பற்றி நம்ம இதில் டீப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நமக்கு வந்து ஒர்க்கிங் ஆஃப் டேட்டா டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிளை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். வேரியபிள்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ்க்கு நேமை வந்து அலாட் பண்ணுறோம்னா தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we can store the values. ஸோ அப்போ வேரியபிள்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெமரி பாக்ஸில் we can store any types of values. In C++ பார்த்தீங்கன்னா வேரியபிள்ன்றது பார்த்தீங்கன்னா explicitly we have to declare with data types. ஓகே, ஸோ அதை எப்படி வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத இங்கே சின்டெக்ஸில் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணணும், ஸ்பேஸ் விட்டு வேரியபிள்னுடைய நேம், நெக்ஸ்ட் செமிகோலன். Okay, this is the syntax we have to follow to create a variable. Okay, let's see the example here. So நம்ம வந்து இந்த syntax ஃபாலோ பண்ணி இங்க ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் ரெப்ரசன்ட் பண்றோம். டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா int. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா num1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம், வேரியபிள் நேம் num1. ஸோ டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸ். ஸோ அப்போ நம்ம இந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணலாம். Suppose if you want to include more than one variable with the same data types using a single statement க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா so ஒவ்வொரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணும்போது so that should be separated by the commas. Let's see the next example, you can easily understand. So இந்த எக்ஸாம்பிள பாருங்க, அதாவது சிங்கிள் லைன்லயே பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா டைப்ஸ்ல 3 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, num1, num2, sum. so இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சேம் டைப்ஸ். என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம், அதாவது மோர் தென் ஒன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா டைப்ஸில் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கமாஸ் யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வேரியபிளையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கமாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் நம்பரை ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, மார்க்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல் நம்பராக தான் வரும், அதனால் நம்ம num1, num2ன்றது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் see the next example. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். வேரியபிள் பார்த்தீங்கன்னா comp_science_marks. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் வேரியபிள் தான். ஸோ இந்த வேரியபிள்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து நம்ம இந்த சாப்டர்ஸில் லாஸ்ட்டாக நம்ம அதை பற்றி படிப்போம். ஓகே, லெட்ஸ் see the next topic, introductions to fundamental data types. ஸோ ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ல சம் டேட்டா டைப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர் ஆர் 5 ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இன் C++. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரு, இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் அண்ட் வாய்ட். ஸோ இந்த 5ம் பார்த்தீங்கன்னா C++ல ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீவேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா டைப்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் C++ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டீஜர் டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்டீஜர் டேட்டா டைப்ஸ்ன்றது நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து allow only the whole numbers. ஓகே, அதாவது டாட் யூஸ் பண்ணாத நம்பர்ஸை மட்டும்தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிளை வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூ நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பாருங்கள் 50.36 என்ற ஃப்ராக்ஷனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேரியபிளை நான் வந்து ஃபீட் பண்ண ட்ரை பண்ணனா ஸோ தட் வில் பி டேக் ஒன்லி த இன்டீஜர் பார்ட்ஸ். ஓகே, ஸோ 50 என்ற வேல்யூஸை மட்டும் அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணும், 36 என்ற ஃப்ராக்ஷனல் பார்ட்டை வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகே, திஸ் இஸ் த இன்டீஜர் டேட்டா டைப்ஸ். லெட்ஸ் see the example here.
இன்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன் வித் இன்டீஜர் டேட்டா டைப்ஸ். ஸோ அதில் நான் வந்து ஹோல் நம்பர்ஸ் 12ன்றதை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்மன்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா 12ன்ற வேல்யூஸ் ஸ்டோர் ஆகும். லெட்ஸ் see the next data types, character data types. ஸோ கேரக்டர் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ASCII கேரக்டர்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கேரக்டர் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபன் நம்ம வந்து அதை இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ASCII கோடாக தான் வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு வேரியபிளை வந்து கேரக்டர் டேட்டா டைப்ஸில் டிஃபைன் பண்ணோம்னா C++ பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஆர் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ண அலோவ் பண்ணும். லெட்ஸ் see this example. இங்கே பாருங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே C in printing mistakes CHன்னு இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா CHன்னு தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதனால CHன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. CHன்ற ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க வித் கேரக்டர் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த CHன்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து கேரக்டரை வந்து வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணோம்னா ஸோ அதை வந்து சிங்கிள் கோட்ஸில் தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து ஏன்ற கேரக்டர்ஸை வந்து சிங்கிள் கோட்ஸில் இன்க்ளூட் பண்ணி CHன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க cout ஃபங்க்ஷன். cout ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தட் டிஸ்பிளே தி அவுட்புட். அப்போ coutல CHன்ற ஒரு வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லும் போது ஸோ அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ CHன்ற வேரியபிளை பார்த்தா நம்ம ஏன்ற கேரக்டரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஏன்றதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, லெட்ஸ் see the next example. இங்கே பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சேம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CHன்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஏன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க cout என்ற ஃபங்க்ஷன்ஸில் CH+1. ஸோ நம்ம வந்து நம்பர்ஸ்க்கு தான் நம்ம வந்து அடிஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கேரக்டர் டேட்டா டைப்ஸில் இன்க்ளூட் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸோ மெமரியில் வந்து ASCII கோடாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். ஸோ அப்போ CHன்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏனுடைய ASCII கோட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஏனுடைய ASCII கோடு 65. ஸோ இங்கே பாருங்க CH+1 போது 65+1ன்றதை கன்சிடர் பண்ணோம். ஓகே, 65+1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 66. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் 66ன்ற ASCII கோடை பிரிண்ட் பண்ணாது. ஸோ அந்த ASCII கோடில் இருக்க கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணும். அப்போ ASCII கோடில் என்ன கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன் இருக்கும். உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பீன்ன்றதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, லெட்ஸ் see the next. லெட்ஸ் see the another program. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Dev C++ல ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. C++ ப்ரோக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IOStream என்ற லைப்ரரி ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணோம். ஆஸ் இன்க்ளூடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா IOStream என்ற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஆஸ் சிம்பிளை வந்து ப்ரீ ப்ராசஸர் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் என்ற லைனை இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் C++ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக மெயின் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கம்பைலர் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ஒரு பிளாக்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோஸ் பேராந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து அப்போ ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிளை ஒரு ப்ரோக்ராம்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா ஸோ அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்ஸ்ன்றதை ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதனால இங்கே வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்டீஜர் டேட்டா டைப்ஸில் என்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க CHன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் என்ற டேட்டா டைப்ஸில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராமில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு வேரியபிள் இன்டீஜர் டேட்டா டைப்ஸ், இன்னொரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா என்டர் அண்ட் ASCII கோடு 0 to 255:. ஸோ இது அப்படியே வந்து ஃபஸ்ட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்க /n எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ /nன்றது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகாது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் வில் கிரியேட் a நியூ லைன். ஓகே, ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணும். நியூ லைனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் அண்ட் ASCII கோட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க சீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சீன் ஃபங்க்ஷன்ன்றது என்ன சொல்லியிருக்கேன். ஸோ தட் கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர் அட் தி ரன் டைம். அதாவது ரன் டைமில் ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கு நம்ம சீன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள், அதாவது கெட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஒரே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ற வேரியபிள். ஸோ அப்போ சீனை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ற வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வாங்குவோம். ஓகே, அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸாக வாங்குவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை டிஃபைன் பண்ணியிருக்கோம் இன்டென்ற டேட்டா டைப்ஸில்.
ஓகே, அப்போ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும், ஹோல் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லைன் பாருங்க, சிஹெச் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய ஒர்க் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். ரைட் சைடில் இருக்க வேல்யூ கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்னன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரன் டைமில் வந்து என்னுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 65ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த 65ன்றதை பார்த்தீங்கன்னா சிஹெச்ன்றதுல ஸ்டோர் ஆகும். ஓகே, சிஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரக்டர் டேட்டா டைப்ஸ். அப்போ ஸோ இதில் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 65ன்ற ஆஸ்கி கோடில் என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸை கொண்டு வந்து சிஹெச்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். அப்போ 65ன்ற ஆஸ்கி கோடில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏன்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கேபிட்டல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, சி அவுட்டு. சி அவுட்ன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ தட் டிஸ்பிளே அது அவுட்புட் ஆன் தி அவுட்புட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இப்போ இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறது அப்படியே பிரிண்ட் பண்ணும். டபுள் கோட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்லாஷ் என் ஈக்குவலன் கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ ஸ்லாஷ் என்றது பார்த்தீங்கன்னா நியூ லைனை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் கேரக்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்குது, அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு இன்சர்ஷன் சிம்பிள் கொடுத்து சிஹெச்ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை. டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லைனாலுமே ஸோ அதில் ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா ஸோ அந்த வேல்யூ அங்கே பிரிண்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிஹெச்ன்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா என்எல் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ அசைன் பண்ணோம். என்எல் பார்த்தீங்கன்னா 65 இருந்துச்சு. ஸோ அப்போ சிஹெச்ன்றது கேரக்டர் டேட்டா டைப்ஸ்ன்றதுனால ஸோ 65ன்ற நம்பரை ஸ்டோர் பண்ணாமல் ஸோ அந்த நம்பர் அதாவது அந்த ஆஸ்கி கோடில் இருக்க கேரக்டர்ஸ் ஏன்றதை சிஹெச்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் ஈக்குவலன் கேரக்டர்ஸ் ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகே, லெட்ஸ் see the output for this. நான் உங்களுக்கு இது அவுட்புட்டை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணும். ஓகே, ஸோ கம்பைலும் ரன்னும் ரெண்டும் சேர்த்து பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் என்ற மெனு பாரில் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன்னு இருக்கு பாருங்க. ஸோ அப்படி இல்லைனா F11 என்ற ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ பாருங்க F11 என்ற ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். F11 கீ கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ரன் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வித எரர்ன்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் எரர் இல்லை, அதனால 0ன்றது டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் நான் ஆல்ரெடி சொன்னேன் என்டர் அண்ட் ஆஸ்கி கோட் 0 to 255 உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கர்சர் பிளிங்க் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ற யூஸ் பண்ணியிருக்கோம். சின் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கேட்குறோம். ஓகே, எண்ணுக்கான வேல்யூ கொடுத்தா தான் ஃபர்தராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கான வேல்யூ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 66ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னே பாருங்க உங்களுக்கு ஃபர்தராக நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணில் இருக்க கொடுத்த வேல்யூ சிஹெச்ல ஸ்டோர் பண்ணுறோம். சிஹெச்ல பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஈக்குவலன் கேரக்டர்ஸ் பின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஏன்னா 66 என்ற ஆஸ்கி கோடில் பார்த்தீங்கன்னா பின்ற கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால கேபிட்டல் பின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. லெட்ஸ் see the remaining topic in next video. Thank you.